ஆடி 1ஆம் தேதியே கட்டு கட்டி அந்த அன்னைக்கு மதியமே கிளம்பிட்டாங்க. கிளம்புனது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மதியம் ஒரு 1 மணி 1:30 வாக்குல கிளம்பிட்டாங்க. நைட்டு 11 மணிங்கீல வந்து பம்பா போயிட்டேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு நைட்டே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. திரும்பி அடுத்த நாள் காலையில நேரமே சாமி கும்பிட்டாங்க. கரெக்ட்டா ஆடி 2ஆம் தேதி சாமி கும்பிட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஆடி 2ஆம் தேதி எவ்வளோ கூட்டம் பாருங்க. நான் கூட நினச்சேன், சரி கார்த்திகை மாதம் மார்கழியில தான் வந்து கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த இடைப்பட்ட மாசத்துல வந்து நம்ம போயிட்டு வந்துட்டா வந்து சாமி பார்க்கறது வந்து அவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆடி மாசத்துல தம்பி கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ கூட இவ்வளோ கூட்டம் இல்லைங்க. இப்போ பாருங்க மாசம் மாசம் வந்து கரெக்டாக நட திறக்கிறது வந்து நட திறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே கூட்டம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மணி நேரம் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு கூட்டம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்யூ பாருங்கள் எவ்வளோ க்யூ. ஃபுல்லாக ஆளுங்கன்னா ஃபுல்லாக சாமிங்க நிறையா பேர் இருக்காங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குது. நான் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. அவர் சாமி வந்து வீடியோ எடுத்து அனுப்பும்போது ஏதோ கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து நைட்டே ஆணி 1ஆம் தேதி நைட்டே சாமி கும்பிட்டு நெய் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்றவங்க இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2ஆம் தேதி சாமி கும்பிட்டாங்க. பெருவழியில் போவில்லைங்க கூட நெய் தேங்காய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சில நேரங்களில் நம்மளோட மனசு கட்டுப்பாடு, நம்மளோட விரதங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கலந்து தான் அந்த நெய் தேங்காய் இருக்கிறதே. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட விரத நாட்கள் எப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதும் அந்த நெய் தேங்காய் தான். நம்மளோட லைஃப் இனிமேல் நம்மளது எப்படி இருக்குது அப்படின்னு காட்ட போகிறதும் அந்த நெய் தேங்காய் தான். சாமியோட 18ஆம் படி பார்க்குறக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள், எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஐயோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த 18ஆம் படியை பார்க்குறது கண்கொள்ளா காட்சி. எங்களுக்கு இந்த வாய்ப்பு இப்போதைக்கு கிடைக்காது. பட் கிடைச்ச எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் வாழ்க்கையும் கொடுக்கும் இந்த 18ஆம் படி. ஒரு டைம் ஏறி இறங்கிட்டாலே போதுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதனோட அடுத்த பகுதி அப்படியே அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஐயப்ப வழி விடுவார். அதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். கண்கூட நான் அதில் வாழ்கிறேன். அந்த ஒரு சத்தியமான வாக்கில் நான் வாழ்கிறேன். அது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா ஒவ்வொரு தடவும் மலைக்கு போயிட்டு வரும்போது எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை அவர் ஒவ்வொரு தடவையும் சரி பண்ணி கொடுக்கறது அவரோட மகிமையே வேறு ஏதாவது சொல்ல வார்த்தைகளே இல்லை. நெய் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இப்படி பூ மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தங்க. அதுலேயே அந்த நெய் தேங்காயிலே தெரிஞ்சிடும் நம்ம இந்த வருஷம் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் ஐயப்பனை பார்க்க வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோங்கிறதே நெய் தேங்காயிலே தெரிஞ்சிருங்க. பூ மாதிரி இருந்துச்சுனாலே இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரியோ நெய் அப்படியே உருகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு பெரிய சோதனை இருக்குது, கஷ்டத்தை இருக்குது, அதை தாண்டி வந்தால் தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அங்கே ஐயப்ப கோயிலே தெரிஞ்சிடும். அந்த அளவுக்குங்க நெய் தேங்காயோட மகிமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.